ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் வந்து ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நோவா வந்து பேழைக்குள்ளே எல்லாரும் போயிட்டாங்க, எல்லா அனிமல்ஸும் போயாச்சு. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 3 பேர், 3 டாட்டர்-இன்-லா, 3 சன்னு, இவங்க ஒய்ஃபு நோவா. ஸோ டோட்டலி 8 பீப்புள் போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஜலப்பிரளயம் அது வந்து நடந்துருச்சு. 40 நாள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 40 நாள் இரவும் பகலும் பார்த்திங்கன்னா மழை வந்து விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் அதிகாரத்துலேயே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்த அதிகாரத்தில் என்ன பார்க்க, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நோவாக்கு வந்து 4 பசங்க இருக்காங்க. சேம், காம், யாபேத், இன்னொரு பையன் இருக்கான். அவன் வந்து 4ஆவது பையன். அவன் பேர் கானான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடல் வந்து நோவா நீ பேழை செய்ப்பான்னு சொல்லிட்டு அவர் பிளான்லாம் கொடுக்கும்போது கொடுத்துட்டாரு. ஆனால் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு நோவா. வந்து திடீர்னு அவங்க எப்படின்னா, அவங்க இருக்கிற அந்த தேசத்தில் வந்து அவங்க ஒரு அவங்க சிட்டியில் வாழாமல், அதாவது இன்டீரியராக ஒரு டெசர்ட் எட்ஜில் வந்து அவங்க வாழ்கிறாங்க. பாலைவன எட்ஜில் தான் அவங்க வாழ்கிறாங்க. இதெல்லாம் வந்து பைபிளில் எழுதலைங்க. நான் அங்கங்கே கலெக்ட் பண்ண மெசேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? இது இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி புக்ஸ் எழுதி வச்சுருப்பாங்கள்ல தனியாக. நோவாவோட வாழ்க்கையை மட்டும் எடுத்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க இல்லையா? அதுதான் நான் அவங்கக்கிட்ட, அது நிறையா இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, டாக்குமெண்ட்ரி அது மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து சொல்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். இது வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுற விஷயம் வந்து பைபிள் இல்லை. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நோவாவுக்கு வந்து மொத்தம் 4 பசங்க இருக்கிறாங்க. அதில் வந்து அந்த சின்ன பையன் தான் வந்து கானான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து கடவுள் வந்து நோவா கிட்ட வந்து இந்த மாதிரி நீ வந்து பேழை செய்யணும்ப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது, நான் அழிக்க போகிறேன், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்போது இப்படி இருக்கும்போது அவர் வந்து சிட்டிலே வாழலை. அவர் வந்து ஒரு பாலைவன எட்ஜில் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். அவருக்கு எதனாச்சும் ஒரு திங்ஸ்லாம் தேவை அப்படின்னா கூட அவர் வந்து அந்த சிட்டிக்கு போய் தான் வாங்குவாராமா, ஓகேங்களா? நோவாக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தார். அவர் இந்த மாதிரி அவர் ஏதோ ஷாப் வச்சுருக்காரு போல் அந்த சிட்டி சைடில். ஸோ அவர்கிட்ட தான் போயிட்டு இவர் எல்லாமே லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்ன தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிப்பாராமா. இதுதான் வந்து நோவாவுடைய லைஃப் ஸ்டைலு. ஆனால் நோவா பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவர் வந்து எப்படின்னா தன் மனைவி, பிள்ளைங்க எல்லாரையும் வந்து ரொம்ப டிசிப்ளினாக அவர் வளர்த்துருக்காரு. அதாவது சாப்பிடும்பொழுதும் சரி, எல்லாத்துக்குமே கடவுள் வந்து சாப்பிடும்பொழுது அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாமல், தேங்க் பண்ணாமல், காடுக்கு வந்து தேங்க் பண்ணாமல் சாப்பிடவே மாட்டாங்க. அது இல்லாமல் அவருடைய நோவாவோட ஒய்ஃபுக்கு வந்து அவர் ரொம்ப அவங்க விரும்புவாங்களாம். 2 பேருமே ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம், ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா பெரிய பசங்களாம் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு மனைவிகளும் வந்தாச்சு. அப்போ ஒரு பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கு. அவன் தான் வந்து கானான், ஓகேங்களா? மற்ற கானானுக்கு வந்து 3 பேர் வந்து அண்ணன்களாக இருப்பாங்க. ஸோ அவனுக்கு அண்ணன், அண்ணி எல்லாரும் இருக்காங்க. அவன் மட்டும் குட்டி பையன், அவன் மட்டும் சின்ன பையனாக இருக்கான்னா அவனுக்கு ஒரு 18, 19 வயசு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நோவா வந்து அந்த பாலைவன அந்த இதில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி லைஃபு கூட அவருக்கு பிடிக்கல, ஓகேங்களா? சிட்டியில் வந்து எல்லாம் வந்து கடவுளில் வந்து யாரும் ஒபே பண்ணாமல், அவர் இது டிசிப்ளினாக வாழாமல் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிட்டியில் போய் வாழ்கிறதுக்கு கூட அவருக்கு பிடிக்கலையாம். அவர் வந்து தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். வந்து குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. கடவுள்னால் யார்? கடவுள்னால் இப்படித்தான். கடவுள் வந்து அவர் மேலே நம்ம வந்து அன்பாக இருக்கணும், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மேலே நம்ம பயபக்தியாக இருக்கணும், அவர் சொல்கிற கட்டளைகள்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிள்ளைங்களுக்கு வந்து அவர் வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க. ஸோ நாம்ளும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நோவா மாதிரி நாம்ளும் வந்து குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக, கணவன் மேலே ரொம்ப பாசமாக, அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசிப்ளினாக குழந்தைய வந்து வளர்க்கணும். கடவுள் பற்றி நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கணும், அவரோட அன்பை சொல்லணும், அவர் மேலே எவ்வளோ நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பயபக்தியாக வாழணும், பாவம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் நம்ம வாழும்போது குடும்பத்தோடு நம்ம வந்து அட்டாச்சாக
பிள்ளைங்க, கணவன் எல்லாரையும் நம்ம வந்து அன்பா பார்த்துக்கிட்டு, ஆ நம்ம வந்து அன்புல தான் வளரணும். ஒரு அன்பு எங்க இருக்குதோ, அங்க தான் தேவன் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அப்போ வந்து நோவாவோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு, கடவுள் வந்து ஏன் இப்போ உங்களுக்கு புரியுதா? கடவுள் வந்து நோவாவ ஏன் வந்து அவர் செலக்ட் பண்ணாரு அப்படின்ட்டு புரியுதா? எத் அ ஸோ வந்து நோவா வந்து ஒரு டிசர்வான பர்சன். அவர தான் செலக்ட் பண்ணி ஆவணும். அப்படி வந்து கடவுளுக்கு வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான மனிதரா அவர் இருக்கிறதுனால, வாழ்ந்ததுனால அவர போய் செலக்ட் பண்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து சொல்லும்போது, அ அவங்க பசங்ககிட்ட வச்சு, இல்லையோ அவங்க மனைவி கிட்ட வச்சியோ, இல்ல நோவா கிட்ட பேசல. நோவா வந்து தனியா ஒரு இடத்துல இருக்கும்போது தான் கடவுள் போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. "நீ இந்த மாரி எனக்கு ஒரு பேழை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு" சொல்லிட்டு அவர் பிளான்லாம் குடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நோவா வந்து எப்படி எவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறப்பாருன்னு நீங்கள் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம்பளே ஒரு இடத்துல வந்து நம்ம செட்டில் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ நான் பாண்டிச்சேரியில் செட்டில் ஆகிட்டேன், சென்னையில் செட்டில் ஆகிட்டேன், பெங்களூரில் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப காலமாக ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, புதுசாக யாரோ ஒருத்தவங்க வந்து புதுசாக ஒரு விஷயத்த ஒரு 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 சின்ன விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம் தானே பேழை கட்டுறது. அப்போ வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து சொல்லும்பொழுது, அதை எப்படி வந்து அதை ஏத்துக்க முடியும்? எப்படி பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா? அதே ப்ராப்ளம் தான் அவர் ஃபேஸ் பண்ணாரு நோவா. நோவா என்ன பண்றாரு, அவங்க மனைவி கிட்ட போய்ட்டும், பிள்ளைங்க கிட்ட போய்ட்டு பிள்ளைங்கலாம் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்கல்ல, பிள்ளைங்க கிட்ட போய்ட்டும் டிஸ்கஸ் பண்றாரு. அப்போது வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் வந்து என்னது 300 அடி நீளமா? 30ஆ? 50ஆ? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு ஏழ்மையான லைஃப் ஸ்டைல் தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆட்டு மந்தைகள், மாடு அதெல்லாம் வச்சு ஃபார்ம் பான் அந்த மந்தைகள் அதில வச்சு தான் அவங்க வந்து அவங்க லைஃப்பை வந்து அந்த ஆடு, மாடு அதுன்னு கிடைக்கிற அதை வச்சு தான் அவங்க லைஃப் ஓட்டிகிட்ருந்தாங்க அவங்க. அவங்க கிட்ட போயிட்டு, "நீ இவ்வளோ பெரிய கப்பல் செய்யணும்னோவா?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க? எதை வச்சு பண்ணுவாங்க? அப்படின்ட்டு அவங்க அதாவது பார்த்திங்கன்னா, இந்த 3 பசங்க கூட யாரும் தனித்தனியா இது பண்ணல. எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. எப்படி யோசித்து பாருங்கள், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் அவங்க இப்போ கடவுள் நோவா கிட்ட பேசாததுக்கு முன்னாடியே வந்து நோவா வந்து சொல்கிறாரு, நீங்கள் 3 பேரும் தனித்தனியாக வீடு கட்டிக்கோங்க, ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருக்கணும், ஒன்றா தான் சாப்பிட்ணும். யோசித்து பாருங்கள், எல்லாரும் தனித்தனியாக ஒரு ஹவுஸ் கட்டிக்கோங்க, பட் ஆனால் அது நியராக தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு நியராக தான் பசங்களை எல்லாரையுமே நம்ம அன்பிலே வச்சுக்கணுன்ற மாரி அவர் யோசிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, எல்லாரும் என் பக்கத்திலே தான் வீடு கட்டிக்கணும், ஆனால் வந்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னர் எல்லாமே நம்ம ஒன்றா தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஃபேமிலி வந்து செப்ரேட் ஆகக்கூடாது, உங்களுக்கு ப்ரைவசி இருக்கட்டும், பட் ஆனால் வந்து டுகெதராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து அவங்க மகன்கள் 3 பேரும் வந்து அவங்கவுங்க வீடு மட்டும் கட்டிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள அவங்கவுங்க கட்டிகிட்ருக்காங்களாமா. அப்போ தான் இந்த விஷயம் நடக்குது. கடவுள்கிட்ட வந்து அவங்க வந்து கடவுள் வந்து இவர்கிட்ட பேசும்போது, ஸோ ஹி இஸ் ஃபேஸிங் மோர் அண்ட் மோர் ப்ராப்ளம்ஸ். இப்போ போயிட்டு எடுத்தோடனே போயிட்டு மனைவி அவங்க ஒய்ஃப் எம்மி, அவங்க பேர் எம்மி, அவங்க கிட்ட போயிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கடவுள் இப்படி பிளான் கொடுத்துருக்காங்க இப்படின்னு கட்டினோடனே அவங்க வந்து அவங்க வந்து எப்படி அவங்க அவங்க அவரை பார்த்து என்ன பைத்தியம் ஆயிட்டீங்களா? நீங்கள் என்ன வந்து என்ன ஏதாச்சும் மூளைகீழ குழம்பிடுச்சான்னு கேட்குறாங்க அவங்க பார்த்து அவங்க நோவா கிட்ட. அப்புறம் அவங்க பசங்க 3 பேரையும் வச்சு பேசுகிறாரு. பேசினோன்னே, "என்னப்பா உளர்றீங்க? நாம்பளே வந்து இங்கே ஒரு ஒரு இன்டீரியரான ஒரு பிளேஸில் தான் நம்ம இருக்கோம். இதுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு பொருள் வாங்கணுன்னா கூட நீங்கள் சிட்டியில் தான் போய் வாங்கணும். எவ்வளோ ஆவீங்க? என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் சம்திங் ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு சைக்காட்ரிக்காக ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆகிருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்துச்சு போல் உங்களுக்கு. அது என்ன சொல்லுவாங்க, இல்யூஷனா ஏதோ சொல்லுவாங்கள்ல, அதாவது இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கிறது. ஸோ யாரோ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி நீங்களாம் திங்க் பண்ணிக்கிறீங்க. உலகம் அழிய போதா, கடவுள் அழிக்க போகிறாரா, அதெல்லாம் நான் நம்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க 3 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஈவன் அவங்க ஒய்ஃபு கூட நோவாவை நம்பலைங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா திங்ஸு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நடந்த ஒரு விஷயம். பைபிளில் குறிப்பிடாதது டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நோவா வந்து ரொம்ப வந்து சொல்கிறாரு, நம்புங்க, தயவுசெய்து என்னை நம்புங்க, கடவுள் சொன்னால் செய்வார், என்கிட்ட பேசினார், என்கிட்ட சொன்னார், தயவுசெய்து நம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கெஞ்சி பார்க்குறாரு. பட் ஆனால் இவருக்கு ஏதோ உளர்றாரு, இவருக்கு வேறு வயசாயிடுச்சு, யாரோ உளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க போயிட்டு அவங்கவுங்க வேலையை ஆஸ் யூஷுவல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சரி இதுங்கெல்லாம் வரமாட்றாங்க, நாம் மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டுமே வந்து வரைகிறாரு, எப்படி போட்டு போடுறது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அந்த சுத்தி அதெல்லாம் வேணும் இல்லைங்க, அதெல்லாம் வாங்கிறதுக்காக சிட்டிக்கு போகிறாரு. அப்போ கானான்ன்ற 4வது பையன் இருக்கல, அவனை கூட்டிகிட்டு தான் போகிறாரு சிட்டிக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, கானான்ற பையன் மட்டும் அந்த சிட்டி வாழ்க்கை அவனுக்கு பிடிச்சிச்சு. அவன் அதை பார்த்து ஆசைப்படுறான். சரி, நம்ம அப்பா வந்து நம்மளை ஸ்ட்ரிக்டாகவே வளர்த்துட்ருக்காரு, நம்மளுக்கு இந்த உலக ஆசை, எவ்வளோ ஒரு உலகம், எவ்வளோ ஆசை, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, எல்லோரும் டான்ஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் குடிப்பாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, செக்ஸ் வச்சுப்பாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும்போது அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவன் சிட்டிக்கு போகும்போதெல்லாம் அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவன் போவானா. போயிட்டு அவங்க அப்பா கூட வந்து போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு அவன் வருவான். வந்துட்டு ஆனால் அவங்க அப்பா கூட வந்து அவன் ஹெல்ப் பண்ணுறான். அந்த பேழை கட்டுறதுக்கு அவங்க அப்பா கூட வந்து அவன் ஹெல்ப் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா, அவன் அந்த சிட்டியில் போகும்போது அவனுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு சொன்னேன்ல, நோவாக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு மேலே அவன் ஆசைப்படுறான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் நைட்டு சமயத்தில் திருட்டுத்தனமாக இந்த இடத்துல அதாவது அந்த டெசர்ட் ஏரியாவிலேருந்து அவன் சிட்டிக்கு போயிட்டு திருட்டுத்தனமாக நடுராத்திரியில் போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டு வருவான். ஸோ அவனுக்கு கானான் வந்து கடலுக்குள்ளே இல்லை, அப்பா சொல்கிறத கேட்கல, ஒபீடியண்ட்டாக இல்லை. திருட்டுத்தனமாக, அப்பாவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக நிறையா விஷயம் பண்ணுறான். அந்த பொண்ணை போய் மீட் பண்ணுறான், அந்த பொண்ணு கூட இருக்கான், அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவான், காலையில் வந்துடுவான். இந்த மாதிரி ஒரு இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்து நோவாக்கும் இந்த விஷயம் தெரியல. ஸோ இப்போ ஃபைனலாக என்னென்னா, நோவா சொல்கிறத யாரும் கேட்க மாட்றாங்க. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு நம்மளே எல்லா வேலையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிகிட்ருப்பார் போல் அவர். ஸோ எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி இருக்காங்க இல்லையா, நோவோட மனைவி வந்து நோவாவை பார்த்து கவலைப்படுறாங்க. சரி, இவர் இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நோவா கிட்ட வந்து மனசு மாறி நோவா கூட வந்து நான் வந்து அப்போ கூட அவங்க பார்த்தீங்கன்னா, உலகம் அழியும், கடவுள் உங்கள்கிட்ட பேசினாருன்றதை நான் நம்பலை, ஏன்னா உங்களை நான் உண்மையாக விரும்புகிறேங்க, நோவா கிட்ட சொல்கிறாங்க, உண்மையாக நான் உங்களை விரும்புகிறேன், அதனால் உங்களோட கஷ்டத்தில் நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபு வந்து நோவா கூட சேர்ந்து அந்த போட்டு வந்து பாதி கட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக பார்த்துட்டே இருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களும் 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, மனசு மாறி அவங்களும் போட்டு கட்டுறதுக்கு அவங்களும் எல்லோரும் சேர்ந்து போட்டு கட்டிடுறாங்க. கட்டிட்டு இதில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, பேழைக்குள்ளே வந்து நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது போட்டெல்லாம் கட்டிட்டு மழை வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு நாளும் அவர் பார்த்துட்டே இருப்பார். கடவுள் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கடவுள் சொன்னது வந்து நடக்காமல் போகிறதே கிடையாது. நான் அடிக்கடி நிறையா இதில் சொல்லியிருக்கேன், அவர் தாமதித்தாலும் அவருடைய வார்த்தை தரத்தை குறைக்காது அப்படின்ற மாதிரி நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ அவர் சொன்னால் நடக்கும். ஸோ அதுவும் நடக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கானான் என்ற பையன் மழை வர ஆரம்பிக்குது, வந்து பயங்கரமாக இடிலாம் இடிக்கும்போது அந்த கானான் என்ற பையன் மட்டும் காணாம். அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு போயிட்டான். அவங்க அப்பா போயிட்டு அவனை கூப்பிட்டு பார்க்குறாரு, அவன் வரலை. அதான் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ இவங்க எத்தனை பேர் போட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அப்போது பார்த்தீங்கன்னா 80 கிட்டத்தட்ட 40 நாள் மழை பெய்யுது.
மழை பெஞ்சு இரவும் பகலும் வந்து 150 நாள் வந்து ஜலத்திலே மூழ்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மை ஃப்ரெண்ட்ஸ், நான் 8வது அதிகாரமே இன்னைக்கு நான் சொல்லலை. நான் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆக்சுவலி நான் வந்து இதை 7வது அதிகாரத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி ஐ எம் சாரி. நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணோம். ஸோ நம்ம கொஞ்சம் டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும்ல நோவாவோட லைஃப் ஸ்டைலு அப்படின்ற மாதிரி நான் பார்த்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக நாளைக்கு 8வது அதிகாரம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் இந்த ஆடியோ கேளுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் லிசனிங் திஸ் ஆடியோ. இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.